ஹாய், வெல்கம் டு கணிதம் கைடு. இன்னைக்கு 10th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.52 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 6 + r² அப் டு 6 பவர் n வரைக்கும், சரிங்களா? கிரேட்டர் தென் 5000 என்றவாறு அமையும் மிகைச்சிறிய மிகை முழு எண் எண்ணை காண்க. அதாவது இந்த எண்ணை தான் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா, இந்த 5000 விட அதிகமா வரும், சரிங்களா? இதுல எத்தனை நம்பரை கூட்டும் போது இந்த 5000 விட அதிகமா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது என்ன அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கணும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. 1 + 6 + 6² + அப் டு +6 பவர் n. இதெல்லாம் என்னது? Sn, சரிங்களா? Sn நம்மளுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? Sn வந்து என்னது? 5000 விட அதிகமா இருக்கணும். அப்படி வர்ற என்னோட ஆன்சர் என்னது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? இப்ப பாருங்க, இந்த இதுல Sn கண்டுபிடிக்க போறோம். Sn = ஃபார்முலா என்னது? A r⁻n - 1 by r - 1. இதுல a என்னது? நம்மளுக்கு 1. அதே மாதிரி r என்னது? செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது ரெண்டாவது உறுப்பு பை ஃபர்ஸ்ட் உறுப்பு. ரெண்டாவது உறுப்பு என்னது? 6/1 ஈக்குவல் டு என்னது? 6, சரியா? இப்ப பாருங்க, இந்த ஃபார்முலால அப்படி பிரதியிடுங்க. Sn = a என்னது? 1, r என்னது? 6 பவர் n - 1 by 6 - 1, சரிங்களா? ஈக்குவல் டு இந்த 1ஓட பெருக்குனா அதே தான் வரும், அதனால 6 பவர் n - 1ன்னு போட்டுக்கோங்க. இங்க 6 - 1 என்னது? 5, சரியா? 6ல இருந்து 1 கழிச்சோம்னா 5 வரும், அதை அப்படி எழுதிக்கோங்க. இந்த இதை அப்படி இந்த இதுல பிரதியிட போறோம், சரியா? இப்ப பிரதியிடுங்க. என்ன வரும்? 6 பவர் n - 1/5. இதை ஃபர்ஸ்ட் இதை வேணா வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் சமன்பாடு வச்சுக்கோங்க. 1லிருந்து அப்படின்னு போட்டுக்கோங்க, சரியா? 1லிருந்து 6 பவர் n - 1/5 கிரேட்டர் தென் 5000, சரிங்களா? 5000. இப்போ இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போகும்போது 5ஆல இதை பெருக்கணும். 6 பவர் n - 1/5 கிரேட்டர் தென் 5000 5ஆல பெருக்கணும்னா என்ன வரும்? 5 5 25 3 0, சரியா? சரிங்க, 5 போட்டேனா 5 அந்த சைடு கொண்டு போயிட்டு தான் பெருக்குவோம். அப்போ 6 பவர் n - 1 கிரேட்டர் தென் 25000 வரும், சரியா? இப்போ 6 பவர் n மட்டும் வச்சுட்டு இந்த -1 அந்த சைடு கொண்டு போனோம்னா +1ன்னு வரும். அப்போ 25000 + 1 ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும்? 25000 25001 வரும், சரியா? இப்ப பாருங்க, 6 வந்து எத்தனை தடவை பெருக்கும் போது நம்மளுக்கு இந்த 25000 விட அதிகமா போகுதுன்னு பாருங்க. 6 × 6 × இந்த மாதிரி பெருக்கணும். 6 6 36, 36 6 216, 36 6 216 வரும். 216ஓட ஒரு 6 பெருக்குங்க, என்ன வரும்? 6 6 36, மீதி 3, அடுத்து 1 6 6 9, 3 9, 2 12, அப்போ 1296 வரும், சரியா? இன்னொரு 6 பெருக்கும் போது இத்தனை 1296 வருது. இன்னொரு 6 பெருக்குங்க, இதோட என்ன வரும்? 6 6 36, மீதி 3, 9 6 54, அப்ப 4 சாரி 4 இல்ல 54 + 3 என்னது? 57, 5, 2 12, 12 + 5 7 வரும். அடுத்து மீதி 1, 1 6 7, சரியா? இப்போ இன்னொரு 6 பெருக்குங்க, இன்னொரு 6, சரிங்களா? மொத்தம் எத்தனை 6? 1 2 3 4 5 6. இன்னொரு தடவை 6 பெருக்குங்க, என்ன வரும்? 6 6 36, 6 மீதி 3, 7 6 42, 42 + 3 5 45 வரும். மறுபடியும் 7 6 42, 46, 6 மீதி 4 வரும். 7 6 42, மீதி 4 46 வரும், சரியா? இப்ப பாருங்க, இது 25000 விட அதிகமா போயிடுச்சு, அப்படிதானே? 6 தடவை பெருக்கும் போது நம்மளுக்கு என்னது? 25000 விட அதிகமா போயிடுச்சு, அப்படிதானே? அப்போ நம்மளுக்கு n = என்ன வரும்? 6, சரிங்களா? எந்த இதுல நமக்கு வந்து 25000 விட அதிகமா வருதோ அதுதான் என்னது? n, சரியா? எப்படி? 6 பவர் 6, அதாவது 6 பவர் 6 பெருக்கும் போது நம்மளுக்கு என்ன வருது? 46656 வருது. அப்போ இதோட ஆன்சர், என்னோட ஆன்சர் என்னது? n = 6, சரிங்களா? இதை வந்து லாஸ்ட் எப்படி எழுதணும்னா, இதுல இந்த கொஸ்டின் அப்படி எழுதிட்டு இந்த மாதிரி அமைகிற எண்ணின் மதிப்பு வந்து என்னது? 6 அப்படின்னு சொல்லி எழுதணும், சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 2.53 பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நபர், சரிங்களா, ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். அதாவது ஃபர்ஸ்ட் வருஷம் 1000 ரூபாய் சேர்த்து வச்சாருன்னா, ரெண்டாவது வருஷம் அதுல பாதி
பாதி 500 ரூபா தான் சேர்த்து வைக்கிறாரு சரிங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதோட பொது விகிதம் என்னதுன்னா 1/2ன்னு அர்த்தம் சரிங்களா. நம்மளுக்கு அவங்க பொது விகிதம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் 1/2 விகிதம் வந்து குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 6 ஆண்டுகள் மொத்தம் எத்தனை ஆண்டு சேமிக்கிறாரு? 6 ஆண்டு. அப்ப n = நம்மளுக்கு என்னது 6. எவ்வளவு சேமிக்கிறாரு? 7875. அப்ப SN SR = என்னது 7875 சரியா. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? முதல் ஆண்டு அவர் சேமித்த தொகை எவ்வளவு? முதல் ஆண்டுனா A சரிங்களா. A வந்து நம்மளுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்காங்க. என்ன தெரியும்? R வந்து 1/2ன்னு தெரியும், N வந்து 6ன்னு தெரியும், S6 மொத்தம் அவர் சேமித்த தொகை வந்து என்னது 7875ன்னு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் அவர் எவ்வளவு சேமிச்சிருப்பாரு அப்படிங்கிறது தெரியாது சரிங்களா. அதுதான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப இதுல பாருங்க R வந்து என்னது 1 விட கம்மியான நம்பர் சரிங்களா. R வந்து 1 விட கம்மியான நம்பர். 1/2 வந்து 1 விட கம்மி தானே, 0.5 தான் வரும் சரிங்களா. அப்போ இதுக்கு ஃபார்முலா SNக்கு ஃபார்முலா என்னன்னா A × 1 - R⁴n/1 - R சரியா. இப்ப பாருங்க A தான் நம்மளுக்கு வேணும். SN வந்து தெரியும் என்னது 7875. A தான் நம்மளுக்கு தேவை, அதை அப்படி வச்சுக்கோங்க. 1 - Rங்கிறது என்னது 1/2. அடுத்து Nங்கிறது என்னது 6/1 - R 1 - 1/2 சரியா. இப்ப பாருங்க 7875 = A 1 - 1/2 6 தடவை எழுதி பெருக்குனா என்ன ஒரு 1/2 × 1/2 × 1/2 × 1/2 × 1/2 × 1/2 சரியா. 2 2 4 4 2 8 2 16 16 2 32 32 2 64 வரும் சரியா. அப்போ 1/64 இங்க 2 காமனா எடுத்தோம்னா என்ன வரும்? இங்க 2 - 1ன்னு வரும் சரிங்களா. இங்க 2ஆல பெருக்குவோம். அப்போ 2 2 2 - 1ன்னு வரும். = இப்போ 7875 A. இந்த 64 பொதுவா எடுங்க. 64 64 - 1 இங்க என்னது 64ஆல பெருக்குவோம் சரிங்களா. கீழே 64 இருக்குல்ல, அதனால 64ஆல பெருக்குவோம். கீழே உள்ளது என்னது இருக்கும்? 2ல இருந்து 1 கழிச்சோம்னா 1 மட்டும் வரும். கீழே 2 சரிங்களா. 1/2. இப்போ 7875 அப்படி வச்சுக்கோங்க. 64ல இருந்து 1 கழிச்சோம்னா 63 வரும். 63/64 இந்த 1/2 அப்படி மேல வந்துச்சுன்னா இன்ட்டு 2/1 வரும் சரிங்களா. இப்ப இதை வந்து அடிங்க என்ன வரும்? 1 2 இங்க 3 6 2 2 4 என்ன வரும்? 63/32. இந்த இதுல வந்து A மட்டும் வச்சுட்டு இந்த இதை அந்த சைடு கொண்டு போங்க. என்ன வரும்? 7875 இன்ட்டு 32 மேல வந்துடும், 63 கீழே போயிடும் சரியா. இப்ப பாருங்க 63 இந்த 7875ஓட அடிங்க என்ன வரும்? 4 63 63. அடுத்து 78ல 63 போச்சுன்னா எத்தனை வரும் நம்மளுக்கு? 78ல 63 போச்சுன்னா 15 வரும். அதோட இங்க ஒரு 7 இருக்கு, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ 63 2 எத்தனை வருதுன்னு பாருங்க. 3 2 6 6 2 12. அப்போ 126 வருது. இப்போ 3 போட்டீங்கன்னா இதை விட அதிகமா போயிடும். அப்போ எத்தனை போட்டுக்கோங்க? 2 போட்டுக்கோங்க. இப்போ இந்த 126 இதோட கழிங்க என்ன வரும்? 7ல இருந்து 6 போச்சுன்னா 1, 15ல 2 போச்சுன்னா 12 போச்சுன்னா 3 வரும் சரிங்களா. இங்க என்னது இருக்கு? 5 இருக்கு சரியா. இப்போ 63ஓட 5 போட்டு பாருங்க. 3 15 5 மீதி 1, 6 30 31 சரியா. அப்ப 5 வரும். அப்போ 125 சரியா. 125 × 32. இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 4000 வரும் சரிங்களா. இல்லாட்டி பெருக்கினால் பார்த்துக்கோங்க. பெருக்குங்க. 125 32 I 2 10 0 மீதி 1 2 2 4 5 அடுத்து 1 2 அடுத்து 3 15 5 மீதி 1 3 2 6 7 1 3 3 சரியா. 0 இங்க 5 5 0 மீதி 1 7 8 9 10 0 மீதி 1 4 சரியா. 4000. அப்ப A = என்னது 4000 நம்மளுக்கு. அப்போ அவரு முதல் மாதம் சேமித்த தொகை என்னது? முதல் மாதம் சேமித்த தொகை வந்து எவ்வளோ? 4000 சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.